வாங்க, சிவபெருமானோட அன்புக்கும் ஆவேசத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு புராண கதையை பார்ப்போம். அவர் அழிக்கும் கடவுள், ஆனா அதே சமயம் உன்னத காதலராகவும் வணங்கப்படுறார். எப்படின்னு பார்க்கலாமா? பழைய நூல்கள் சொல்ற மாதிரி அவர் உதிர்ந்த இலைகளிலும் இருக்கார், துளிர்க்கும் புல்லிலும் இருக்கார். அவருக்கு 2 குணங்கள் இருக்கு. ஒன்னு பயங்கரமான ருத்ரன், இன்னொன்னு கருணை நிறைந்த சிவன். அதனாலதான் அவர் சமூகத்தோட எந்த விதிக்கும் கட்டுப்படாத ஒரு பிரபஞ்சவாதியா இருக்கார். ஆனா பிரபஞ்ச சமநிலைக்காக இந்த யோகி உலக வாழ்க்கையில ஈடுபட வேண்டியிருந்தது. அதுக்காக ஒரு பிரபஞ்ச திட்டம் தீட்டப்பட்டது, சிவனை காதலில் விழ வைக்க. ஆனா தேவி தான் அப்பா கிட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் பிற்காலத்துல பெரிய பிரச்சனைக்கு காரணமாச்சு. சதி பிறந்து கடுமையான தவம் இருந்து சிவனோட மனசை ஜெயிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட காதல் கதை ஒரு புராணமாவே மாறிச்சு. ஒரு தெய்வீக ஜோடியோட அழகான சங்கமம் அது. 25 தெய்வீக வருஷங்கள் அவங்க காதல்ல மூழ்கி உலகத்தையே மறந்திருந்தாங்க. சிவனும் சக்தியும் இணைஞ்சாங்க. முன்னாடி தியானத்துல மட்டும் இந்த சிவன் இப்ப சதியில முழுமையா கரைஞ்சார். ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சதியோட அப்பா தக்ஷனுக்கு சிவனை சுத்தமா பிடிக்கல. சிவனை அவமானப்படுத்த தட்சன் ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சான். எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு சிவனை மட்டும் அழைக்காம விட்டான். அது மட்டும் இல்லாம அவரை பழிச்சும் பேசினான். யாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சதி தன் அப்பாவை எதிர்கொள்ள முடிவு செஞ்சாங்க. ஆனா சிவா அவங்கள தடுத்தார். அழைக்காத இடத்துக்கு போனா அவமானம்தான் சொன்னார். ஆனா சதி கேட்கல. தன் கணவனுக்கு நடந்த அவமானத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. அப்பாவோட பிரம்மாண்டமான யாகசாலைக்குள்ள சதி தனியா நடந்து போனாங்க. எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அங்க மரியாதையான இடம் இருந்துச்சு. ஆனா சிவனுக்கு மட்டும் எந்த இடமும் ஒதுக்கப்படல. அத பார்த்ததும் அவங்க கண்கள் கோபத்துல சிவந்த தணல் மாதிரி எரிஞ்சுது. ஒரு தேவியோட காதல் தெய்வீக கோபமா மாறும்போது என்ன நடக்கும்? இங்கேதான் கதை ஆரம்பிக்குது.